வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் பத்தி. இந்த உலகம் ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருக்கு. நாம இவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணின ரூல்ஸ் எல்லாமே இனி வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஏஐ உள்ள வந்து எல்லாத்தையும் மாத்தி எழுத போகுது. ஆலெக்ஸ் பார்ட்னர்ஸோட ஒரு ரிப்போர்ட் இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லுது. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டோட ஆரம்பத்திலே இந்த வரிய பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா டெக்னாலஜி மத்த எல்லா இண்டஸ்ட்ரியையும் மாத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ ஏஐ ரூபத்துல அதுவே உருவாக்குன புயல் அதையே திருப்பி தாக்க போகுது. இந்த ஒரு வரியே போதும் வரப்போற மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. ஒரு காலத்துல சாஃப்ட்வேர் உலகம் ஒரு கோட்டை மாதிரி ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. அது ஒரு போர்க்கள மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சின்னதா இருந்தாலும் மின்னல் வேகத்துல வர்ற ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ், இன்னொரு பக்கம் மெதுவா அசைஞ்சாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த டெக் ஜாம்பவான்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு மத்த கம்பெனிங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்குது. பழைய பிளேபுக்லாம் இனி செல்லாது. சரி, இப்போ ஒரு பெரிய மர்மத்துக்கு வருவோம். ஏஐ டூல்ஸ் வந்ததால சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முன்ன விட ரொம்ப வேகமா நடக்குது. அப்ப லாஜிக்கலா என்ன ஆகணும்? கம்பெனிகளுக்கு நிறைய லாபம் வரணும் இல்லையா? ஆனா அந்த எக்ஸ்ட்ரா பணம்லாம் எங்க போகுது? அதுதான் இங்க யாருக்குமே புரியாத புதிரா இருக்கு. 20-30% இந்த நம்பரை சும்மா பார்க்காதீங்க. இது ஏதோ சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கே உண்டான பெரிய பாய்ச்சல். பல வருஷத்துல கிடைக்க வேண்டிய வளர்ச்சி ஒரே வருஷத்துல கிடைக்கிறதுக்கு சமம். இவ்ளோ பெரிய உற்பத்தி திறன் ஜம்ப் கிடைச்சும் அந்த லாபம் எங்க போச்சு? அதான் $1 மில்லியன் கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா அந்த லாபம் எங்க போயிருக்கணும்? ஒன்னு, கம்பெனியோட செலவு குறைஞ்சிருக்கணும். இல்லனா உற்பத்தி இன்னும் அதிகமா இருக்கணும். ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? பாருங்க, ரெண்டு வழிதான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஒன்னு, அதே வேலைய செய்ய கம்மியான ஆளை வச்சுக்கிட்டு செலவை குறைக்கலாம். இல்லனா அதே டீமை வச்சுக்கிட்டு இன்னும் அதிகமா ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கம்பெனியை வளர்க்கலாம். இதுதானே சாதாரண லாஜிக். ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்ட். முக்காவாசி கம்பெனிங்க இந்த ரெண்டு வழியுமே தேர்ந்தெடுக்கல. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா உற்பத்தி திறன் எங்க போகுது? ஒரு ஓட்டவாழியில தண்ணி ஊத்துனா எப்படி வீணா போகுமோ அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்ல அது வீணாகிட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபெராரி இன்ஜினை எடுத்து ஒரு சாதாரண கார்ல பொருத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. டெவலப்மெண்ட் டீம் ராக்கெட் வேகத்துல போகுது. ஆனா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இன்னும் பழைய சாலையிலேயே மெதுவா போயிட்டு இருக்கு. இந்த கேப் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். கம்பெனிங்க இந்த உற்பத்தி திறன் அதிகரிப்ப சும்மா கிடைச்ச போனஸ் நினைக்க கூடாது. இத ஒரு முதலீடு மாதிரி பார்க்கணும். இந்த எக்ஸ்ட்ரா நேரத்தையும் திறமையையும் எங்க முதலீடு செஞ்சா லாபம் கிடைக்கும்னு கரெக்டா பிளான் பண்ணணும். இல்லனா அது காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி காணாம போயிடும். சரி, இந்த உற்பத்தி திறன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சாஃப்ட்வேரை பயன்படுத்துற விதமே மொத்தமா மாறப்போகுது. யூசர்களோட எதிர்பார்ப்பு வேற லெவலுக்கு போயிடுச்சு. இனிமே நம்ம சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட பேசணும். அதுதான் புது யதார்த்தம். இந்த மாற்றம் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு பார்க்கலாமா? சில நம்பர்ஸ் சொல்றேன் கேளுங்க. முதல்ல அமெரிக்கால 83% நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி ரிசர்ச் பண்ண சாட்பாட் மாதிரியான உரையாடல் இன்டர்ஃபேஸை பயன்படுத்த பிளான் பண்றாங்களாம். இது வெறும் பிளான் மட்டும் இல்ல, ஏற்கனவே 39% மக்கள் இந்த மாதிரி உரையாடல் இன்டர்ஃபேஸை தான் அதிகமா நம்பியிருக்காங்க. சோ இது ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த 2 வருஷத்துல 50%, அதாவது பாதி மக்கள் ஏஐ நம்ம பிசினஸ் பண்ற விதத்தையே அடியோட மாத்திரம்னு எதிர்பார்க்கறாங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமர் டெக்னாலஜில என்ன ட்ரெண்ட் ஆகுதோ அதுதான் நாளைக்கு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேரோட எதிர்காலம். இந்தால ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற இந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல். உங்க ப்ராடக்டால பேச முடியலன்னா உங்க மார்க்கெட் பேசும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க இந்த உரையாடல் டெக்னாலஜியை உங்க ப்ராடக்ட்ல கொண்டு வரலனா உங்க கஸ்டமர்ஸ் உங்களை விட்டுட்டு பேசக்கூடிய ப்ராடக்ட்ஸை தேடி போயிடுவாங்க. சிம்பிளா சொன்னா நீங்க அவுட் ஆஃப் தி கேம். ஓகே, ஏஐ கிட்ட பேசலாம், அது நம்ம வேலையை சுலபமாக்கும், எல்லாம் சரிதான். ஆனா நாம அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்? ஏஐ சில சமயம் என்ன சொல்லும், என்ன செய்யும்னு கணிக்கவே முடியல. இதனால ஒரு பெரிய நம்பிக்கை பிரச்சனை உருவாகுது. இதுதான் ஏஐய கம்பெனிங்க முழுசா ஏத்துக்கிறதுக்கு இருக்கிற பெரிய தடைக்கல். இதை எப்படி உடைக்கிறது? இந்த நம்பரை பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. 95% என்டர்பிரைஸ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆகுதாம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இது டெக்னாலஜி பிரச்சனையால இல்ல. நம்மால அதை சரியா மேனேஜ் பண்ண முடியல, நம்ம சிஸ்டம் கூட சேர்க்க முடியல, முக்கியமா நம்மால அதை நம்ப முடியல. கையில ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு, ஆனா அதோட பாஸ்வேர்டு தெரியாத மாதிரி ஒரு நிலைமை.
இந்த ரிப்போர்ட் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, நம்பிக்கை வரி, அதாவது ட்ரஸ்ட் டாக்ஸ். இது என்னன்னா, ஏஐய முழுசா நம்பாததால நாம தேவையில்லாம அதிகமா செலவு பண்றோம். ஏஐ செஞ்ச வேலைய திரும்பவும் ஒரு மனுஷன் செக் பண்றது, அதுக்குன்னு தனியா சிஸ்டம் உருவாக்குறதுன்னு இந்த செலவுகள் நம்ம லாபத்துல இருந்து நமக்கு தெரியாமையே எடுக்கப்படுற ஒரு வரி மாதிரி. இந்த வரிங்கிறது ஏதோ பேருக்கு சொல்ற வார்த்தை இல்ல. இது நேரடியான பண நஷ்டம். உதாரணத்துக்கு, எம்ப்ளாயீஸ் கம்பெனிக்கு தெரியாம ஏதோ ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்றதால வர்ற செக்யூரிட்டி பிரச்சனைகள், ஏஐ கொடுத்த ரிசல்ட்டை மனுஷங்க திரும்பவும் செக் பண்றதுக்காகிற நேரம், ஏஐ தப்பான தகவல் கொடுத்ததால வர்ற நஷ்டம், இது எல்லாமே உங்க பாக்கெட்ல இருந்து போற காசுதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்பிக்கைய ஏதோ ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ற மாதிரி பார்க்காம, அதையே உங்க ப்ராடக்ட்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சரா மாத்தணும். யார் எதை யூஸ் பண்ணலான்னு தெளிவான பாலிசி, ஏஐ பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் தணிக்க பண்ணக்கூடிய ஆதாரம், டேட்டாக்கு முழு பாதுகாப்பு, வெளிப்படையான கண்காணிப்பு, இதெல்லாம் சரியா செஞ்சா நம்பிக்கை தானா வரும். இதுதான் ஜெயிக்க போற கம்பெனிகளோட சீக்ரெட் ஃபார்முலா. ஆக, நாம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். இது ஏதோ ஒரு புது டெக்னாலஜி வந்துட்டு போற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. இது மொத்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கற ஒரு பெரிய நிலநடுக்கம். பழைய ரூல்ஸ், பழைய பிளேபுக் எதுவுமே இனி வேலைக்கு ஆகாது. பாருங்க, பிசினஸோட அடிப்படை விதிகளே மாறுது. முன்னாடி ஒரு சாஃப்ட்வேருக்கு, ஒரு யூசருக்கு இவ்ளோன்னு காசு வாங்குனாங்க. இனிமே நீங்க எவ்ளோ யூஸ் பண்றீங்களோ அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேத்த மாதிரி காசு. கம்பெனியோட மதிப்ப அதோட வருமானத்தை வச்சு கணக்கிட்ட காலம் போய், அது உருவாக்குற தாக்கத்தை வச்சு கணக்கிட போறாங்க. நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் உலகம் நம்ம கண்ணு முன்னாடியே உருமாறிட்டு இருக்கு. இந்த புது உலகம் உங்க கண்ணு முன்னாடி உருவாயிட்டு இருக்கு. இப்போ கேள்வி இதுதான்: இந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாற போறீங்களா, இல்லனா பின் தங்கி ஓரம் கட்டப்பட போறீங்களா? இந்த ஆட்டத்துல நீங்க பிளேயரா இருக்க போறீங்களா, இல்ல வெறும் பார்வையாளரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.